கிழக்கு மாநிலத்தில் தமிழ் டிவிஷனுக்கு முஸ்லீம் கேளுமா உங்களுக்கு கேளுமா இது நீடிக்காது நீடிக்காது இது நீடிக்காது உங்களுக்கு சட்டம் எங்களுக்கு சட்டம் பிரிவு 106(1) 106(2) கீழ் தடை உத்தரவு பிறப்பித்தல். சம்பந்த கிழக்கு மாநிலத்தில் தமிழ் டிவிஷனுக்கு முஸ்லீம் கேளுமா உங்களுக்கு கேளுமா இது நீடிக்காது நீடிக்காது இது நீடிக்காது உங்களுக்கு சட்டம் எங்களுக்கு சட்டம் ஏய் இவ்வளவு பேர் தான்டா ஊரு முழு பேர் மௌன் செய்கிற மாதிரி போட்டோ பிடிச்சி எனக்கு வை அதான் இப்ப நான் நிக்கிறது எல்லாம் அணிவா வர மாட்டேன் நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நாங்க இந்த மாதிரி வருது அப்ப நான் தாவு கேட்க அதான் சொன்னேன் கோட்டோட ஒரு 10 மணி ஆகும் ஜட்ஜி படுத்துக்கிட்டு எழும்போனுங்க ഭാഷകളെ ഉച്ചരിക്കും സാധി ഭാഷകളെ ഉച്ചരിക്കും ഉച്ചരിക്കത്തേവില്ല ഭാഷകളെ ഉച്ചരിക്കത്തേവില്ല இன்று சம்மாந்துறை வலய கல்வி அலுவலகத்துக்கு முன்பாக அரசியல் வேதங்களுக்கு அப்பால் சம்மாந்துறையுடைய முக்கிய பிரமுகர்கள் நாங்கள் ஒன்று கூடி கிழக்கு கல்வித்திணை அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கிற வலய கல்வி பணிப்பாளர் நியமனம் தொடர்பாக எங்களுடைய ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நாங்கள் சொல்வதெல்லாம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே எழுதாத சட்டமாக தமிழ் சிங்கள பிரதேசங்கள் முஸ்லிம் பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களுக்கு அந்தந்த சமூகங்களை சார்ந்தவர்களே கல்வி வலைக்கல்வி பணிப்பாளராக இதுவரை நியமித்து வருகின்ற ஒரு வளமை இருக்கத்தக்கதாக இந்த தடவை சம்மாந்துறைக்கு மாத்திரம் அதுவும் மாகாணத்திலே 12க்கு மேற்பட்ட மாகாணங்களிலே கடமை நிறைவேற்று அடிப்படையிலே பல்வேறு அதிகாரிகள் தகுதி தராதரம் கூட இல்லாத நிலையில் கூட நியமித்திருக்கிற சூழலில் சம்மாந்துறைக்கு மாத்திரம் விசேடமாக விண்ணப்பம் கூறப்பட்டு இன்று ஒரு தமிழ் சகோதரர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நியமனத்தை ஆட்சேபிக்கின்றோம். அவ்வாறு தமிழ் பிரதேசங்களுக்கும் தமிழ் வலயங்களுக்கும் முஸ்லிம் அதிகாரிகளை நியமிக்கின்ற முடிவை இந்த கிழக்கு மாகாணம் எடுத்திருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த நியமனத்தை நிச்சயமாக வரவேற்க தயாராக இருக்கிறோம். ஆகவே அவ்வாறான ஒரு வழக்கு இல்லாத நிலைமையில் இதுவரை இருந்து வந்த ஆளுநர்கள் சகல இனங்களுக்கு இடையிலும் சமநிலையை பேணியே தன்னுடைய கடமை நிறைவேற்றி வந்திருக்கின்ற பதிவு இருக்கிறது. ஆனால் இந்த முறை வந்திருக்கிற இந்த செந்தில் தொண்டமான் ஒரு இனவாதியாக ஒரு மிளர்ச்சிவாதியாக மிக கேவலமான ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். அவர் அடிப்படையிலே சகல சமூகங்களையும் பார்த்து சமநிலை பேணுகின்ற ஒருவராக நான் காணவில்லை. அவர் சார்ந்த சமூகத்துக்கு சார்ந்தவராக அவர்களுக்கு கடமையாற்றுகின்றவர்களாகவும் அடுத்த இதர சமூகமாக இருக்கின்ற முஸ்லிம்களையும் அவருடைய கல்வியையும் இல்லாத ஒழிக்க செய்கின்ற நடவடிக்கையிலேயே இந்த நியமனம் நடைபெற்றிருக்கிறதாகவும் நாங்கள் நம்புகிறோம். சம்மாந்துறையை பொறுத்தவரையிலே
ஒரு குறித்த ஒரு பாடசாலையிலே அரைவாசிக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் முஸ்லிம் ஆசிரியர்களாக இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே ஒரு பிரதி அதிபரை கூட நியமிக்க முடியாத நிலைமை எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அவ்வாறு எடுத்த முயற்சிகள் தோற்று போயிருக்கிறது. அவ்வாறு இனவார ரீதியாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கிற இந்த கிழக்கு மாகாணத்திலே விசேடமாக சம்மாந்துறைக்கு மற்றும் புதிதான சட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய ஏற்கனவே மோசமாக இருக்கிற ஒரு கல்வி நிலைமையை இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு சேர்க்கின்ற அளவிலே செய்யப்பட்டிருக்கிற இந்த நியமனத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், ஆட்சேபிக்கின்றோம். இந்த கிழக்கு மாகாண ஆளுநரை ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்றினால் மாத்திரமே அவருடைய நன்மதிப்பு இந்த கிழக்கு மாகாணத்திலே நிலைக்கும், அதை வளர்த்தெடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த சம்மாந்துறை கல்வி வலயத்திற்கு பொறுப்பாக புதிதாக ஒரு பணிப்பாளரை நியமித்திருக்கின்றார்கள். இங்கே பணிப்பாளராக இருந்தவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இறையடி எய்திவிட்டார். அவர் உயிருடன் இருக்கின்ற போதே அவருடைய சேவை காலம் முடிவடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் கடந்த 3ஆம் மாதம் கோரப்பட்டிருந்தது. அப்போதே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. கிழக்கு மாகாணத்திலே 8க்கு மேற்பட்ட வலயங்களிலே வெற்றிடங்கள் ஏற்பட்டு அதற்குரிய பணிப்பாளர்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்ற போது 6 மாதத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற வெற்றிடத்திற்காக இப்போதே விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பது ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அவர் இறையடி எய்திய பின்னர் அந்த இடத்திற்கு தற்காலிகமாக ஒருவர் நியமிக்கப்பட்டு 2 வாரங்களே இருக்கின்ற நிலைமையில் புதிதாக ஒருவரை இப்போது கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் தமிழ் மக்களுடன் அந்யோன்யமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சம்மாந்துறை என்பது தமிழ் முஸ்லிம் உறவுக்கு பேர் போன இடம். இதற்கு முன்னர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு சரியாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக எம்.ஏ. அப்துல் மஜீத் அவர்களுடைய காலத்தில் இருந்தே இங்கே தமிழ் முஸ்லிம் உறவுகள் மேலோங்கி வருகின்றன. இப்போது கூட பல திணைக்களங்களிலே தமிழ் மக்கள், தமிழ் சகோதரர்கள் தலைவர்களாக இருக்கின்ற போது நாங்கள் எந்தவித எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டவில்லை. ஆனால் இப்போது இங்கே வரப்போகின்றவர் அவருடைய இனத்தினாலேயே தகுதியற்றவர் என்று புறக்கணிக்கப்பட்டவர். அவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சம்மாந்துறை சமுதாயம் தயாராக இல்லை. இப்போது இந்த இடத்திலே நாங்கள் இந்த முடிவை எடுப்பதற்காக பள்ளிவாசல் சமுதாயம், வர்த்தக சங்கம், கல்வி சமூகம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். எனவே கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு இதனை மீள் பரிசீலனை செய்து தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றவரை தொடர்ச்சியாக இயங்குவதற்கு அனுமதி வழங்குவதோடு எல்லா கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஒரே தரத்திலேயே விண்ணப்பங்கள் கோரப்பட்டு தகுதியானவர்களை நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க அமட்டி செய்யணும். சமாந்துறை சம்மாந்துறை வலய கல்வி பணிமனைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளருடைய வருகையை இந்த சம்மாந்துறை மண் விரும்பவில்லை என்கின்ற அந்த நிலைமையை எடுத்து காட்டுவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். இது உண்மையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லாமல் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு அமைதியான ஒரு பேரணி. எங்களுடைய உணர்வுகளை கிழக்கு மாகாண கல்வி பணிமனை விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், பாரம்பரியமாக இந்த சம்மாந்துறையை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்தில் இருந்து வருகின்ற அந்த நியதிகளை மீறி ஒரு முஸ்லிம் பிரதேசத்திலே பெரும்பான்மையாக வாழுகின்ற இடத்திலே முஸ்லிம்களுக்குரிய நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. அவ்வாறு சிங்கள பிராந்தியத்திலே சிங்களவர்களுக்குரிய அந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. தமிழ் பகுதிகளிலே தமிழர்களுக்குரிய அந்த நிலைமைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் வளமைக்கு மாறாக ஒரு நாளும் செயற்படுத்தாமல் இருக்கின்ற நிலைமையிலே இங்கே மட்டும், அதுவும் திடுதிப்பென ஒரு அவசர கால நிலைமையை போன்று ஏற்படுத்தி ஒரு பணிப்பாளரை இங்கே இப்போது அனுப்பியிருக்கின்றார்கள். இங்கே குறிப்பிடப்பட்டது போல
இந்த பணிப்பாளர் உண்மையிலேயே ஒரு திறமையற்றவர் என்ற காரணத்தினால் அவருடைய பதவியிலிருந்து அவர் நிராகரிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒருவரை சம்மாந்துறையிலே நீங்கள் நியமனம் செய்கின்ற போது இந்த சம்மாந்துறையுடைய கல்வி மேலும் பாலடிக்கப்படும். இந்த பயம் எங்களுக்கு ஒரு காரணம். அவர் எதிர்ப்பதற்கான காரணங்களில் எதுவும் ஒன்று. அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு நாளும் சிங்களவர்களுக்கோ தமிழர்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய ஊரிலே இன்றும் சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரி தொடக்கம், சம்மாந்துறை நீர்ப்பாசன திணைக்களம் தொடக்கம், மல்லத்தை கமநல சேவை பிராந்தியம் வரை சிங்கள தமிழ் சகோதரர்கள் கைமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை எதிர்க்கவில்லை. ஆனால் இவரை மட்டும் எதிர்ப்பதற்கான காரணம் இவர் திறமையற்றவர். அடுத்தது திணைக்களம் வேண்டும் என்ற தங்களை இந்த பதவிகளிலே தலைமைத்துவ பதவிகளில் இருக்கின்றார்கள். தொழில்நுட்ப கல்லூரி, நீர்ப்பாசன திணைக்களம், அவ்வாறே கமநல சேவை திணைக்களத்திலே இதுவும் ஒரு தலைமைத்துவ பணி என்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு திறமை அற்றவரை கொண்டு வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த சமூகத்தினுடைய கல்வியை பாழாக்க நாங்கள் விரும்பவில்லை. அதன் அடிப்படையிலே எங்களுடைய சமூகம் இன்று ஒன்று சேர்ந்து தாங்கள் காண்பிக்கின்ற அடையாள எதிர்ப்பு ஆகத்தான் இதனை நாங்கள் கருதுகின்றோம். எனவே கல்வி திணைக்களம் இதிலே கரிசனை அற்று இருக்குமாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களுடைய நடவடிக்கைகள் மீண்டும் தொடரப்படும். எனவே கல்வி திணைக்களம் சமூக நலனை சிந்தித்து இனங்களுக்கு இடையிலான சௌஜன்ய ஒற்றுமையை கருத்தில் எடுத்து இந்த நியமனங்களை முன்பரிசீலனை செய்து நியாயமான முறையிலே இருக்கின்ற வெற்றிடங்கள் சகலத்துக்கும் ஒரே நேரத்திலே விண்ணப்பங்களை கோரி இந்த நியமனங்களை செய்யுமாறு நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். நீதவான் நீதிமன்றம் சம்மாந்துறை 2024/6/3 முகமது இப்ராஹிம் முகமது மன்சூர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்மாந்துறை 271 டீச்சர் லைன் சாய்ந்தமருது சம்மாந்துறை 4 உண்மை சார்ந்தவர்களுக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற வழக்கிழக்கம் AR 353/26 என்ற வழக்கின் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை பிரிவு 106(1) 106(2) கீழ் தடை உத்தரவு பிறப்பித்தல். சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் TDS ஜெயலத் என்பவரால் மன்றத்தில் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் 2024/6/3 சம்மாந்துறை போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நியாயத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட சம்மாந்துறை வலய கல்வி காரியாலயத்துக்கு முன்பாக புதிதாக கடமையேற்க வருகை தரவுள்ள வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு எதிராக செய்யவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினால் பொதுமக்களின் போக்குவரத்துக்கும் அன்றாட தேவைகளுக்கும் வீதியில் செல்லும் வாகனங்களின் பிரயாணிகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது இவர்களுக்கு எதிரானவர்களாக ஏற்படக்கூடிய எதிர்பார்ப்பு நடவடிக்கைகளினால் ஏற்படும் அசௌகரியங்களை அரச உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கும் வன்முறை சம்பவங்களுக்கும் என்பன ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வது உதாசீனமானது அல்ல என்பதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தாமல் நிறுத்துவதற்கு உமக்கு உண்மை சார்ந்தவர்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றினை 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை 106(1) 106(2) மன்றி தடை உத்தரவினை பிறப்பித்தால் கட்டளை எழுகின்றது. நீதவான் நீதிமன்றம் சம்மாந்துறை நீதவான் அவர்களால் கையொப்பமிடப்பட்ட சத்தியகடா நீதிமன்ற கட்டளையை கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அடுத்த IL முகமது மாஹிர் முன்னாள் பிரதேச சம்மாந்துறை ILM ஹனிபா சம்மாந்துறை பெரிய பள்ளிவாசல் உலமா சபை தலைவர் சலீம் முகமது அசார்தீன் சம்மாந்துறை AM ரஷீத் மஜ்லிஸ் சூரா தவிசாளர் මේක මේ තියෙන නියෝගය තියෙන්නේ ඒ ඔබතුමාට සහ පැමිණෙන සියලු අංක දෙක යටතේ තියෙන්නේ ඒක තමයි. ඔබතුමාට අංක දෙක තියෙන්නේ පැමිණිලා තියෙන සියලු දරාට. கிழக்கு மாகாண வரலாற்றிலே இருந்து இருக்கின்ற நியமங்கள் சட்டங்களுக்கு முரணாக வழமைக்கு மாற்றமாக ஒரே நாளிலே நேர்முக பரீட்சை நடத்தி அதே நாளிலே கபடத்தனமாக நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வலய கல்வி பணிப்பாளருக்காக எதிராக
பிளந்தெழுந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கின்ற நாங்கள் அந்த நியமனத்தை வன்மையாக கண்டிக்கிறோம், ஆட்சேபிக்கின்றோம். அதே நேரம் இந்த நீதிமன்ற கட்டளைக்கு இசைந்து எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை இத்தோடு நாங்கள் மதித்து இத்தோடு எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவுறுத்தும்.